ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. காவேரியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம். எப்படி இது காவேரியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கும்? ஒருவேளை காவேரி யாருக்குமே தெரியாமல் உயிர் பொழைச்சிருக்குவாளோ? அது எப்படி முடியும்? அதுக்கும் சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையோடு இப்போ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம காவேரியோட கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. காவேரியுமே கிளாஸ் ரூமில் இங்கே நம்ம குட்டி காவேரியை மடி மேலே உட்கார வச்சுக்கிட்டு வலிக்காது, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும், சரியா 1-2 நாள்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து கிளாஸ் ரூம் முன்னாடி நிற்கவும் காவேரி எந்திரிச்சு இப்படி திரும்புகிறாங்க. உடனே காவேரியை பார்த்த விஜய் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. பயங்கர அதிர்ச்சி. எப்படி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நம்ம விஜய். உடனே இங்கே நம்ம காவேரி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. சார், உங்கள் பொண்ணு கீழே விழுந்து லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு, அதிகமாகலாம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கேட்கவும் நம்ம விஜய்க்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன காவேரி நம்மளை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே, யாரோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. சார், என்ன சார் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இன்றைக்கி ஸ்கூலில் இருக்க வேண்டாம், நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்க்குறப்போ சில நினைவுகள் எல்லாமே ஒரு மாதிரி ஞாபகத்துக்கு வந்து போகுது. ஆனால் அவங்களுக்கு தெளிவாக இதுதான் நடந்தது அப்படின்றது நம்ம காவேரிக்கு சரியான ஞாபகத்துக்கு வரல. இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி காவேரி நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க நீங்கள், என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம விஜயுமே, என்ன காவேரி, நீயும் நானும் எவ்வளோலாம் சந்தோஷமாக இருந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், அது எல்லாத்தையுமே உன்னால் எப்படி மறக்க முடிஞ்சுது, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன காவேரி, 5 வருஷத்தில் என்னை ஈஸியாக மறந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் காவேரி இறந்து போயிட்டதா தான் சொல்லி வச்சுருப்பாங்க. ஒருவேளை உண்மையாகவே இறந்து போயிட்டுருப்பாங்களோ, காவேரி மாதிரியே இவங்களும் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்களோ, உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி இப்போது நம்ம காவேரி மாதிரி இவங்களும் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லை அப்போ கூட காவேரின்ற பேருமே வச்சுருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம். உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா என்னப்பா, எதுக்காக நீங்கள் இப்படி அதிர்ச்சியாக நிற்கிறீங்க, எனக்கு காலில் அடிபட்டிருக்குப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி சொல்லவும், அம்மோ சரிடா அம்மோ, அது சரியாயிடும், நீ பார்த்து நிதானமாக விளையாட வேண்டியது தானே, உஷாராக இருக்க வேணும்லம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா, எனக்கே எப்படி விழுந்தனே எனக்கு தெரியலப்பா, அப்படியே நான் விழுந்ததும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வலிக்கவே ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அம்மோ வழியில் ரொம்ப துடிச்சா, உங்களை பார்த்ததுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிறா, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரியை பிரின்ஸிபால் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் வந்து சொல்லவும் உடனே நம்ம காவேரி அங்கே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே விஜய் அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதிர்ச்சியிலேருந்து திரும்ப வரவே முடியல. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் யோசிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தாத்தாக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும், என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக காவேரி இறந்துருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வேறு என்னமோ நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம குட்டி காவேரியை, அம்மோ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா எனக்கு அடிபட்டிருக்கு, நீ எனக்கு கவனிக்கவே இல்லை, ஏன்பா, ஏன் உனக்கு என் மேலே பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லாமோ, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன், அப்பா என்னை விட உங்களுக்கு வேறு என்ன ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மோ சாரி அம்மோ, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான் அம்மோ, உன்னை நான் கவனிக்காமல் விட்டது, அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாமா, நான் தாத்தா பாட்டி கூட கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வழியெல்லாம் எனக்கு பறந்து போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
இங்க நம்ம விஜய் வந்து நம்ம குட்டி காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம தாத்தா, அதுக்கப்புறம் ராதா, அன்பரசி இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி காவேரி எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குட்டி காவேரியை பார்த்ததுமே நம்ம தாத்தா ஓடி வந்து, "தங்கம் உனக்கு என்னம்மா ஆச்சு? எப்படி பட்டுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. எதுவுமே பேசவும் பேசுறதில்ல. காவேரி பற்றின ஞாபகம் தான். காவேரியை பார்த்தப்போ காவேரி வந்து யாரோன்ற மாதிரி வந்து பேசின விஷயம்னு அதவே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராதா இருந்துட்டு, "விஜய் என்னப்பா இது? ஏன்பா நீ இப்படி இருக்க? குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, அவளை கூட சரியாக கவனிக்காமல் நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையில் இருக்க, என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம குட்டி காவேரிக்கிட்ட வந்து, "இங்கே பாரம்மோ, நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுவா, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, இப்போது நீ விளையாடலாம் வேண்டாம், வா கொஞ்ச நேரம் நீ தூங்குவ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் கொஞ்ச நேரம் அப்படியே கதை சொல்லி தூங்க வச்சுட்டு, உடனே நம்ம விஜய் கீழே ஓடி வராங்க நம்ம தாத்தா கிட்ட. இப்போது எங்கள் தாத்தாவுமே, "என்னப்பா விஜய், என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன்பா நீ ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதாவுமே அதே தான் கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, "தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்படியே அதிர்ச்சி, அதாவது ஒரு ஆர்வமாக ஒரு உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. "நான் காவேரியை பார்த்தேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னப்பா என்னப்பா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா, அங்கே ராதா, அன்பரசு இவங்க 3 பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம அன்பரசு இருந்துட்டு, "அது எப்படிப்பா? இறந்து போன காவேரியை நீ எப்படிப்பா பார்க்க முடியும்? ஒரு வேளை கனவுல எது பார்த்தியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ இல்லை சித்தப்பா, நான் நேர்லேயே பார்த்தேன். ஆனால் அது காவேரியே என்னன்னே தெரியல. என்னை பார்த்துட்டு யாரோன்ற மாதிரி பேசுனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்கப்பா பார்த்த?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஸ்கூலில் தான். இது அம்முவோட கிளாஸ் டீச்சரே காவேரி தான். அவங்க பேருமே காவேரி தான். காவேரி மாதிரியே இருக்காங்க. ஆனால் என்னை பார்த்ததும் எதுவுமே பேசவே இல்லை. நான் கேட்டேன், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா. ரொம்ப குழப்பமாக இருக்குது தாத்தா. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்பேன். அதுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும் ப்ளீஸ் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னப்பா விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்கி போன நம்ம தாத்தா பதட்டத்தோட என்னப்பான்னு கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு, "தாத்தா, ஆக்சிடெண்ட் அப்புறம் உண்மையாகவே காவேரி இறந்து போயிட்டாளா, இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா? சொல்லுங்கள் தாத்தா, இதை மட்டும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அது எப்படி தாத்தா, காவேரி மாதிரியே ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் பேருமே காவேரி, இது எப்படி தாத்தா சாத்தியமாகும்? உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக பேர், உருவம், அந்த வாய்ஸு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். ஏதாவது 1, 2ஆச்சும் சேஞ்ச் ஆகும்ல. தாத்தா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்கிட்ட நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் என்கிட்ட மறைக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்லுங்கள் தாத்தா. இந்த பசுபதிக்கு பயந்துக்கிட்டு காவேரி குடும்பத்தினால தான் பிரச்சனை வருது. காவேரியை நீ ஒரே அடியாக அத்து விட்டுறணுன்ற மாதிரியெல்லாம் பாட்டி என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து காவேரி கிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சிங்களா? அந்த பசுபதிக்கு பயந்து. சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, உங்கள் காலில் கூட விழுறேன், சொல்லுங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கெஞ்சி கதறவும் நம்ம தாத்தாவுக்கு மனசே கேட்கல. "விஜய் எந்திரிப்பா, ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா?" "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது நீ வேறு யாரையாவது பார்த்துருக்கப்பா. அவங்கள பார்த்ததும் உனக்கு காவேரி நினப்பு வந்ததுமே, காவேரி கூடலாம் எப்படி இருந்த, காவேரி எப்படி இருந்தா, வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீயே இமேஜினேஷன் பண்ணியிருப்பப்பா. மற்றபடி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. அதான் காவேரி இறந்து போயிட்டால்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "தாத்தா, இல்லை தாத்தா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. சத்தியமாக நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கவும், உடனே எங்கள் தாத்தா இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிருப்பா விஜய். ஆமாப்பா, காவேரி இறந்து போகலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா சொன்னதுமே இங்கே விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. "என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்போது காவேரி இறந்து போகலை, காவேரி என்கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஏன் தாத்தா இப்படி ஒரு விஷயத்த, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? 5 வருஷமாக காவேரி பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஒரு நரக வேதனை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல தாத்தா. அது மட்டும் இல்லாமல் சின்ன பச்சை குழந்தை என் பிள்ளையையும் தாய்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்கல்ல, இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா தாத்தா? நீங்களே தான் சொல்லுங்களேன். ஏன் தாத்தா இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கர ஆக்ரோஷமாக பேசவும், உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, "இங்கே பாருப்பா விஜய், உன் பாட்டி தான்ப்பா ரொம்ப பயந்தா. அந்த பசுபதியால் கடைசியில் நீ உயிருக்கு போராடுற நிலைமைக்கு வந்துட்டப்பா. இதுக்கப்புறமும்
எங்களால் பொறுமையாக இருக்க முடியலப்பா. அதனால தான் நாங்கள் காவேரி இறந்து போயிட்டதா சொன்னோம். இப்படி இதை வச்சே எப்படியாவது அவங்க கிட்டேருந்து விலைக்கு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பசுபதிக்கிட்டேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். குழந்தையும் நீயும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது காவேரியை விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான்ப்பா முடியுன்றதுனால நாங்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோம். காவேரி நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அந்த பசுபதி சும்மா விடமாட்டான். உனக்கே தெரியும்ல, அவனால் தானே இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. போதும் நிறுத்துங்க தாத்தா, இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசலை, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. சே, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாத்தா. இனிமே நீங்கள் என் முகத்திலே முழிக்காதீங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ. நான் காவேரி தேடி போகிறேன் தாத்தா. எனக்கு காவேரி மட்டும் போதும். காவேரி தான் என் உலகம். அவள் என் குழந்த நானுன்னு நாங்கள் எங்கேயாவது மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம். மனுஷங்களை யாருமே நம்பவே கூடாது தாத்தா. நீங்கள் என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க. எனக்கு நல்லது மட்டும் தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் தாத்தா. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நினச்சா எனக்கு அதாவது அப்படியே ஒரு மாதிரி ஏண்டா உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அழுதுகிட்டே அப்படி ரொம்பவே மனசுடைஞ்சு பேசவும் தாத்தா இருந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய் அப்படியெல்லாம் பேசாதப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துங்க தாத்தா, இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே வேகமாக போயிட்டு அதாவது அம்முக்கிட்ட போயிட்டு தூங்குறவங்க அம்முவை தூக்கி தோள் மேலே போட்டுக்கிட்டு ஒரு பேக்கை மட்டும் அதாவது ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும் இங்கே நம்ம ராதா அதுக்கப்புறம் அன்பரசு தாத்தான்னு எல்லாருமே அழுதுகிட்டே விஜய் போகாதப்பா ப்ளீஸ்ப்பா, உன்னுடைய நல்லதுக்காக தான்ப்பா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் அதை எதையுமே கேட்காம ரொம்பவே வேகமாக அங்கேருந்து காருக்குள்ளே ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம தாத்தா தலைமையில் கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போவே நினச்சேன் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வரப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட உயிரும் குழந்தையோட உயிரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் இப்போது இப்படி ஆகிப்போச்சே. இப்போது நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது இப்போது நடக்க போகுது. காவேரி கூட விஜய் இப்போ ஒன்று சேர்ந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவன் காவேரியையும் விஜயையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழவே விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே காவேரி டீச்சர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ளே விசாரிக்கவும் அவங்க இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு சரி கண்டிப்பாக நாளைக்கு காவேரி இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வேறு எங்கேயாவது ஹோட்டலில் தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் பார்த்து அங்கேயே தங்கிக்கிறாங்க நம்ம விஜய். இப்போது இங்கே நம்ம குட்டி காவேரி எந்திரிச்சதுமே அப்பா என்னப்பா ஏன்ப்பா நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகிறது இல்லையா, நம்ம வீட்டுக்கு போக மாட்டோமாப்பா, தாத்தா எங்கே இருக்காங்க அப்படின்னாலாம் இங்கே நம்ம குட்டி காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருமா இனிமேல் நமக்கு தாத்தாலாம் கிடையாது, உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை நிறைய இருக்குல்ல, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட எத்தனை டைம் கேட்டிருக்க, இப்போது நீ ஆசைப்பட்டதை இந்த அப்பா நிறைவேற்றி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் குட்டி காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறீங்களா, அம்மா தான் சாமி கிட்ட போயிடுச்சுல்லப்பா, அப்புறம் எப்படிப்பா என்னை கூட்டிகிட்டு போவீங்க, அப்போ நம்ம 2 பேரும் சாமி கிட்ட போக போகிறோமா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது இங்கே பரமு, நான் உண்மையாகவே அம்மா கிட்ட தான் கூட்டிகிட்டு போக போகிறேன், இத்தனை நாளாக உன் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டு இருந்துச்சு, இப்போது நாங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம் சரியா, இனிமேல் நீ உன் அம்மா கூட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், நீ நினச்ச மாதிரி உன் அம்மா கூட பி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி அதாவது குட்டி காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இது காவேரி வந்து வீட்டுக்கு போனதுமே சாரதா கிட்ட அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம், இப்போ தான் கங்கா ஃபோன் பேசிட்டு வச்சா, என்னடி சொல்கிறது,
மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க போல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாண்டி, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாபு, மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாண்டி, போதாதாடி அம்புட்டு பணம் சம்பாதிச்சா உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஏம்மா ஏம்மா இப்படி என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, சத்தியமாக எனக்கு வேண்டாம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உங்களுக்கு என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, கொஞ்ச நாள் வரைக்கும் என்னை ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சாரதாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிடி, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னி, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, இன்றைக்கி நான் ஒருத்தவங்கள பார்த்தேன், அதான் என் கனவுல வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள பார்த்தம்மா இன்னைக்கு. அவங்க என்கிட்ட என்னை பார்த்துட்டு, காவேரி நீ எப்படிங்க எங்கே போயிருந்த இவ்வளோ நாளாக, 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஈஸியாக மறந்துட்டியா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குறாங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்த என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான்னு சொல்லி சொன்னேன்ல, அவங்களோட அப்பா தான். அந்த குழந்தைக்குமே எப்படியும் 5 வயசு ஆகுமா. அவங்க என்னை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி அழுகவெல்லாம் செய்கிறாங்க. என்னை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாங்கம்மா. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எவ்வளோ தான் ஞாபகப்படுத்தி பார்த்தாலுமே அவங்க என் ஞாபகத்தில் வரவே வரல. அம்மா ஏம்மா அவங்க என்னை அப்படி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், இதை கேட்ட சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போது அன்பர்ஸுமே பார்த்து பேசியிருப்பாங்க, ஒருவேளை விஜய் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. என்னதான் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலுமே இப்போது காவேரியை பார்த்து பேசுகிறாங்க, அதுவும் 5 வருஷம்னா, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகியுமே 5 வருஷம் தானே ஆகுது. ஒருவேளை விஜய் பேசியிருப்பாரோ, இல்லை விஜய் தான் இறந்து போயிட்டாரே, அப்புறம் எப்படி யாரை இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒன்றும் தெரியலடி. சரி சரி விடு, யாரையோ நினச்சி உன்னை கேட்டுப்பாக, அதெல்லாம் நினச்சி நீ எதுக்காக டீப்பாக யோசித்து உன் மண்டையை போட்டு குழப்பிக்கிற, போயிட்டு இருக்கிற வேலையை செய்யடி, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம சாரதா கங்காவுக்கு கால் பண்ணி அன்பர்ஸை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்கடி. எனக்கு என்னமோ அது உண்மை இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கங்கா இருந்துட்டு, சரி விடுமா, அதை பற்றியெல்லாம் நம்ம எதுக்காக பேசணும், தேவையில்லாமல் எதுக்காகமா அதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும், காவேரிக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுவே போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே இங்கே சாரதா இருந்துட்டு, சரிடி எனக்கும் புரியுது, என்ன இருந்தாலும் காவேரிக்கு பிறந்த குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்கும்லடி, அதுக்காக தான் கேட்டால் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்கடி. சரிடி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம காவேரி வந்து இப்போது ஸ்கூலுக்கு கிளம்பி போகவும், நம்ம விஜய் கேட் வாசல்லே, அதாவது ஸ்கூல் கேட்டு வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அம்மாவும் விஜயும் தான். இப்போது இங்கே நம்ம காவேரி கரெக்டாக வராங்க. காவேரியை பார்த்துட்டு, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நடந்துச்சு, அதில் நான் சில விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நானும் என்னையும் நீ மறந்துட்ட காவேரி, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, திடுப்புன்னு வந்து கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இது எப்படிங்க நான் நம்ப முடியும், என் வீட்டில் உள்ள யாருமே இப்படி ஒன்று நடந்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ நம்பணும்னா நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் பாரு, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. உன்னுடைய தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக நீ என்கிட்ட பணம் கேட்டு வந்து நின்னது, பணத்தை கொடுத்துட்டு நான் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சி போய் நம்ம ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது, இப்படி நம்ம எவ்வளவோ சந்தோஷம் கஷ்டம் துக்கம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே ஒன்றா இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ, எந்த இடத்துலலாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே காவேரி காட்டுறாங்க. காவேரி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் என் அம்மா ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் சொல்கிறாங்க, எல்லாமே காரணமாக தான் காவேரி, பசுபதியால் நம்ம
ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். எங்க பசுபதியால் என்னுடைய உயிர் திரும்பவும் போயிடுமோ, பசுபதியால் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு என் பாட்டியும் என் தாத்தாவும் தான் சேர்ந்து உன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க. உன்னால தான், உன் குடும்பத்தினால தான் எனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயத்தில் உன்னையும் என்னையும் பிரிச்சிருக்காங்க. அதான் விஷயமே. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு காவேரி, என்னதான் நீ உனக்கு அதாவது ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆயிருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு சில விஷயமெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும்ல. ஏதாவது ஒரு மூலையில் கண்டிப்பாக உனக்கு நான் ஞாபகத்துக்கு வருவேன் காவேரி. ஏன்னா நீயும் நானும் அந்த அளவுக்கு லவ் பண்ணோம். நீயும் நானும் எவ்வளோலாம் கஷ்டத்தை தாண்டி ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னலாம் வெண்ணிலா விஷயம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இப்போ தான் காவேரிக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. நல்லா டீப்பாக யோசிச்சு பார்க்குறாங்க. அக்ரிமெண்ட்டு போட்ட விஷயம், கல்யாணம் நடந்த விஷயம், 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்த விஷயம், வெண்ணிலா விஷயம், பசுபதியால் வந்த பிரச்சனை, ஜெயிலுக்கு போனதுன்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கு. ஒவ்வொன்றா நம்ம காவேரிக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே காவேரி நம்ம விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே குட்டி காவேரி இருந்துட்டு, அப்பா அம்மா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது இவங்க தான் என்னுடைய அம்மாவா? இவங்க என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க தெரியுமா? இப்போது இவங்க தான் என் அம்மான்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரியுமே இங்கே நம்ம விஜயையுமே காவேரியுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் பிரியவே கூடாது. நம்ம 3 பேரும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம குட்டி காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம் காவேரி. நம்ம எங்கேயாவது போயிடுவோம் காவேரி. ப்ளீஸ் காவேரி, இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழவே விடமாட்டாங்க. நான் உன் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரியுமே சரிங்க, கண்டிப்பாக நம்ம போயிடலாம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே கூட போகாமல் இப்போது நம்ம சாரதா கிட்ட தான் விஜயை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கவும், சாரதாவுக்கும் அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் அத்தை அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி, நீங்கள் இறந்து போயிட்டதா தானே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே ஒரு புத்திக்கிடத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணி என்னையும் காவேரியும் 5 வருஷமாக பிரித்து வச்சுட்டாங்க அத்தை. இனிமேல் யார் நினைச்சாலும் என்னையும் காவேரியும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அழுகாதீங்க, நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே காவேரிக்கு எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சாரதாக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. உடனே குட்டி காவேரி தூக்கி கொஞ்சுறாங்க. தங்கம், உன்னை பார்க்கணும்